வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்காக நம்மோடு மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட மரணம் தொடர்பாக விசாரிக்கிற ஆறுமுகசாமி ஆணையத்தில் இன்று ஓபிஎஸ் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே 8 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்போல்லாம் ஆஜராகலை. இன்றைக்கு 9 முறை சம்மன் அனுப்பி ஆஜராகியிருக்கிறார். ஆஜரானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட வாக்குமூலத்தில் ஜெயலலிதா அவர்கள் எதற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளித்தாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது, தெரியாதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவரோட வாக்குமூலத்தை எப்படி பார்க்குறீங்க? மறுபடியும் நாளைக்கும் விசாரணை இருக்குது. ஆமாம், குறுக்கு விசாரணை நாளைக்கு இருக்குது. அது நீதிமன்ற விசாரணைக்கு தலையீடாக இல்லாத அளவில் தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம்தான் என்னால் கேட்க முடியும். இந்த பதிலை சொல்கிறதுக்கு தான் 8 தடவை வாய்தா கேட்டார் அவர். புரியல. ரெண்டாவது, அவங்க ஏன் மருத்துவமனையில் சேர்ந்தாங்கங்கிறது எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறத, அவர் அமைச்சராக இருந்தார் இல்லையா, நிதி அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தவர், 2வது இருந்தவர். அவரை பார்க்கவே இல்லையா? அப்போது முதலமைச்சராக இருந்தபோது பார்க்கவே இல்லையா? எதுக்காக அனுமதிக்கப்பட்டாருங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவர் இருந்தாரா? விலகியே இருந்தாரா? அவர் சந்திக்கவே இல்லையா? ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இவருக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வியை நாளைக்கு அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் தரப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மெட்ரோ சார்பாக நடந்த ஒரு விழாவில் தான் நான் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் லாஸ்ட்டாக சந்தித்தேன், அதுக்கப்புறம் நான் சந்திக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அப்படின்னா அவர் சந்திக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி விழாவில் இந்த மாதிரி தான் சந்திச்சிருக்காரு. அமைச்சருங்கிற முறையில் இவர் கூப்பிடவும் இல்லை, ஒரு போகவும் இல்லை. அப்படித்தான் இவருடைய வாக்குமூலத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ ஊரில் இருந்தேன், ஜெயலலிதா உதவியாளர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஜெயலலிதா உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தப்போ ஊர்லேயே இருந்துட்டு இருக்காரு, இங்கே வரவே இல்லை. தேனியிலே இருந்துட்டு இருக்காரு. ஆக ஒரு அமைச்சராக இருந்து அவர் அமைச்சர் பணியும் கவனிக்காமல் தேனியிலேயே செட்டில் ஆகியிருந்திருக்கார். நிதியமைச்சர் 2வது பொசிஷனில் இருக்க வேண்டியது, மிக முக்கியமான பதவியில் இருக்கிறவர் தேனிலேயே மாதக்கணக்கில் இருந்திருக்கார். இங்கே வரவே இல்லை. முதலமைச்சருடைய உடம்பு கூட என்னவா இருந்ததுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவருக்கு தகவல் இல்லாமல் இருந்திருக்கார். இது புரியல. முதல்வர் அவர்களோட உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியாது. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இது இவருக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா டயபிட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருக்கு என்னென்னவோ உடம்புல உபாதைகள் இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அம்மா ஒரு மருத்துவமனைக்கு போகிற அளவுக்கு அவங்க சீரியஸ் ஆகிற விஷயத்தை கூட இவர்கிட்ட சொல்லலையா? அதுதான் கேள்வி. அவர் அதை தான் சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ சீரியஸாக இருந்த விஷயம் கூட எனக்கு சொல்லாமல் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவர் போகிறாரோ என்னமோ தெரியலை. போகலாம், அதுக்கும் போகலாம். ஜெயலலிதா அவர்களோட மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் முறையாக சொன்னது இவர் தான். தர்ம யுத்தம்லாம் இருந்தார். அது தொடர்ச்சியாக ஏன் ஒரு ஆறுமுகசாமி ஆணையத்தில் 8 தடவை சம்மன் அனுப்பி போல முதல்ல அந்த மர்மம் இருக்குதுன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அவரை பார்க்கவே இல்லை. அவர் அப்போ தான் ஏதோ ஒரு விழாவில் அவங்க நடந்து வரும்போது பார்த்தா, அதை தவிர நான் இதை பண்ணலை அப்படின்ற ஒரு ஆள் அந்த சாவில் மர்மம் இருக்குதுன்னு எப்படி திடீர் முடிவுக்கு வந்தார்? இவர் தான் ஒன்றுமே தெரியலங்கிறாரு. எப்படி அந்த முடிவுக்கு வந்தார்? அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. நாளைக்கு அதான் கேட்பாங்க. பொதுமக்களோட எண்ணத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் சந்தேகப்பட்டாங்க, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நானும் சந்தேகத்தில் இருப்பேன்னு சொல்கிறாரு. பொதுமக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இவர் ஒருத்தர் மாத்திரம் சந்தேகப்பட்டிருக்கார், வேறு யாருமே சந்தேகப்படலையே. அமைச்சரவையோட சேர்ந்து ஒரு 20 பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு கூடவா சந்தேகம் வரல? ஒரு அதிமுக அவனுடைய ஒரு எம்எல்ஏ கூடவா சந்தேகம் வரல? அப்போ விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஒரு டாக்டர், அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? இவர் டாக்டர் இல்லை, அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்காது, அவர் ஏதாவது சொல்லியிருக்க மாட்டாரா? யாருக்குமே அவராக சந்தேகம், இவருக்கு மாத்திரம் ஏன் வந்தது? அதான் கேள்வி. மதியமும் ஆஜராகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா அவர்களைப் போல, எம்ஜிஆர் அவர்களைப் போல நான் அமெரிக்காவில் சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் அவர்கள்ட்டையும் வேலுமணி அவர்கள்ட்டையும் சொன்னேன். விஜயபாஸ்கர் அவர்கள் அப்போலோ நிர்வாகத்திட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை ஏன் சேர்த்தனாங்கன்னே தெரியாது. ஆனால் அமெரிக்கா கொண்டு போகணுங்கிற மாத்திரம் எப்படி தெரிஞ்சுது? எப்படி அந்த முடிவுக்கு வந்தார்? ஒரு வேளை சேர்த்து 1 மாதம் கழித்து வந்து முடிவு, அதுக்கடுத்த நாட்களில் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வேளை வந்திருப்பார். அப்போலோனுடைய இதில் அதாவது மருத்துவ இதில் பணியில் இவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு எங்கேயாவது? இவராக சொல்கிறாரு. எதுக்கு ஆதாரங்கள், சாட்சியங்கள் சொன்னாக்கா இவருக்கு அந்த சந்தேகம் இருக்குதுங்கிறது இவருக்கு ஃபேவரபுள் பாயிண்ட்டாக நம்ம எடுக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் போல் அமெரிக்காவில் போய் சிகிச்சை அளிச்சுன்னு சொல்கிறாருல்ல, அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே காரணம் என்னன்னா, எம்ஜிஆருக்கு இங்கே வைத்தியம் பண்ண முடியாதுன்னு கூட்டிகிட்டு போகலை. அவருக்கு பண்ணது இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு. இங்கே மூளை கிராமத்துலலாம் செய்கிற இது ஆப்ரேஷன் அது இங்கே செஞ்சுருக்க முடியும். என்ன பயந்தாங்கன்னா, வதந்திகள் ஏதாவது கிளம்பி அதனால் மருத்துவமனையவே ரான்சாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தினால தான் இங்கே யாரும் அதை செய்ய மாட்டேன்னாங்க. 2வது,
அவர் கூட இருந்தவங்க வந்து நிறைய விஷயங்கள் அதில் ரகசியங்கள் இருந்தது. அவருக்கு கிட்னி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கிட்னி யார் கொடுக்கறதுங்கிறதுல அவங்க குடும்பத்துக்குள்ளார ஆயிரக்கணக்கான குழப்பங்கள் இருந்தது. அதில் ஒரு உண்மை என்னன்னா, இது சம்மந்தமில்லாத இதாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அவருடைய அண்ணன் மகள் எம்ஜி சக்கரபாணியுடைய மகள் லீலாவதி தான் அமெரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்டு அவருடைய கிட்னியை தான் எடுத்து அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சு அவரை காப்பாற்றினாங்க. அந்த விஷயமே அவருக்கு தெரியாது. அவருக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, இங்கே வந்து எல்லாம் இதுக்கு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு செய்தியை பார்த்தபோது அந்த செய்தி மூலமாக தான் அவருக்கு தனக்கு வந்து கிட்னி கொடுத்தது லீலாவதிங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்தது. அந்த அளவுக்கு பல ரகசியங்கள் அவருடைய மரணத்தில் இருக்குது. இவங்க கேட்குறாங்களே, ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு கேட்குறாங்களே. நான் அழுத்தம் தீர்த்தமாக சொல்கிறேன், எம்ஜிஆருடைய மரணத்திலும் அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்ததுலேயுமே நிறைய மர்மங்கள் இருக்குது. அதை முதல்ல விசாரிங்க. இதை விட பெரிய கதைகள் அதில் வரும். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், எங்களுக்கு நிறைய தெரியும். பல விஷயங்கள் இருக்குது அதில். விசாரணை வைங்க. இல்லை, அமெரிக்கா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் 3 வருஷம் இருந்தாருங்க. அவருக்கு ஏன் பேச்சு போச்சு? அவருக்கு ஏன் அந்த ஆப்ரேஷனை இங்கே ஏன் செய்யலை? அமெரிக்காவுக்கு ஏன் கூட்டிக்கிட்டு போனாங்க? அண்ணா சமயத்தில் வந்து கேன்சர் ஈசோஃபேகஸ் எல்லாத்துக்கும் திட்டவட்டமாக தெரியும். ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு மேலே அண்ணா உயிரோடு இருக்க மாட்டாருங்கிறது அத்தனை மருத்துவர்களுக்கும் தெரியும். அப்போவும் இதே தான். அண்ணாவுக்கு இருந்த ஒரு கரிஷ்மாவில் அவர் மரணம் அடைவது உறுதியாகிடுச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு இங்கே ஏதாவது மரணம் நேர்ந்ததுன்னா அப்போ வந்து பொது மருத்துவமனை தான் இருந்தது. இப்போல்லாம் தனியார் மருத்துவமனைகள் கிடையாது. மருத்துவமனையை நெருப்பு வச்சு கொடுத்துருவாங்கங்கிற பயம் வந்ததுனால தான் அண்ணாவே இருக்க வேண்டாம், அமெரிக்காவுக்கு போயிடலான்னு அமெரிக்காவுக்கு போனார். எந்த கண்ட்ரிக்கு போகிறதுன்னு முடிவு எடுத்த போது அமெரிக்காவுக்கு போயிடலான்னு முடிவெடுத்து இது பண்ணாங்க. அப்படி தான் அது மந்திரி சபை கூடி முடிவெடுத்து அப்போ தான் வந்து கூட அண்ணா கூட 2 பேர் ஒருத்தர் போகணும் அப்படின்னும் போது எல்லோரும் ஏகமனதாக போகணும்னு சொன்னது வந்து ராஜாராம சொன்னாங்க. கடைசி நிமிஷத்தில் செடியனை சேர்த்துனாங்க. அண்ணா புறப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செடியனை சேர்த்துனாங்க. சேர்த்து 2 பேரையும் முடிவெடுத்தது வந்து மந்திரி சபை கூடி எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுத்து இது பண்ணி பயணங்கள்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் போகும்போதும் ராஜாராமை அழைத்து செல்லலாம்ங்கிற ஒரு பேச்சு வந்தபோது அண்ணாவோட போயிட்டு வந்து அண்ணா இறந்து போயிட்டார். அதனால் அந்த ராசி பார்த்து இவர் ராசி இல்லாத மனிதன் போவேணான்னு சொல்லி அப்படி தான் அவரை நிறுத்தினாங்க. அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்தது. ஏறத்தாழ ஏர் ஃப்ரான்ஸ் கோபாலுங்கிறவர் மூலமாக இவருடைய பயணங்கள்லாம் கூட தீர்மானிக்கப்பட்டது. வேண்டான்னு சொல்லி எம்ஜிஆர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்ததுனால, சங்கடம் பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டான்னதுனால அவர் ராசி இல்லாதவர் அப்படிங்கிறதுனால அவர் தள்ளி வைக்கப்பட்டாருங்கிறது அன்றைக்கி வந்த பேச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே என்னென்னமோ நடந்தது. அதெல்லாம் வந்து இவர் இருந்தாக்கா எல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒதுக்கி விட்டாங்கங்கிறது அடுத்து அப்படி வந்தது. பல ரகசியங்கள் இருக்குது. நான் சொல்கிறேங்க, ஜெயலலிதாவுடைய மரணத்தை விட மிக அதிகமான மர்மங்கள் எம்ஜிஆருடைய கடைசி 3 ஆண்டுகளில் இருந்தது. அதை விசாரிங்க, பல கதைகள் வரும். நீங்கள் என்ன முகாந்திரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அதையெல்லாம் கேட்காதீங்க. என்கிட்ட ஏதோ முகாந்திரங்கள் இருக்குது. நான்ப்பா சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவர் இறந்த தேதி தவறான தேதி. அவர் முந்தின நாளே இறந்து போயிட்டார், மறுநாள் தான் சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். 23ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு அவர் இறந்துட்டார். அவங்க சொன்னது 24ஆம் தேதி 12 மணிக்கு மேலே தான் தகவலை வெளியே விட்டாங்க. ஜெயலலிதா மரணத்திலே இதே மாதிரி தான் சொன்னாங்க முன்னாடி. அது வரையிலும் என்ன நடந்தது, அந்த 8 மணி நேரம் என்ன நடந்ததுங்கிறது கேள்வி. மத்தியானம் 2 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரையிலும் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரர் ஐஜிக்கு அவர் இறந்து போயிட்டார் போல இருக்குங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதுன்னு அங்கே காவலில் இருந்த போலீஸ்காரர்கள் சொன்ன பிறகு தான் ஐஜி வந்ததுக்கு பிறகு தான் மேட்ரை வெளியே விட்டாங்க. உடனடியாக பல மந்திரிகள், எல்லா மந்திரி சபை ஒன்றா சேர்ந்து பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கணும், இன்டரிம் கவர்மெண்ட்டு இப்போ ஏற்றுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நாவலர் இந்த மாதிரி 2-3 பேரை மாத்திரம் வச்சு இது பண்ணுறேன். எங்கள் அண்ணன் இப்போ மந்திரி அவருக்கு செத்ததே தெரியாது, காலை 5 மணிக்கு தான் தெரியும். அது யார்? சினிமா கம்பெனிலேருந்து பாரதி ராஜா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து தான் இவருக்கு விஷயமே தெரியும். மந்திரிக்கே சொல்லலை, கேபினெட்டில் இருந்தேன். அப்போ வந்து தொழில் அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், வாட்டர் போர்டு அமைச்சர் 3 போர்ட்ஃபோலியோ எல்லாம் இருந்த ஒரு மந்திரிக்கு மேட்ரு தெரியாது. அதே மாதிரி விவி சாமிநாதன் மிகப்பெரிய அமைச்சராக இருந்தார், அவருக்கு ஈக்குவலாக நிறைய பதவிகள். அவங்க 2 பேத்துக்கு மேட்ரே தெரியாது. இதுதான் அந்த அளவுக்கு மர்மங்கள் இருந்தது. நான் வீட்டில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணனோட கூடவே இருந்ததுனால இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் அதை சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் மரணத்தை ஒட்டியும் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை ஒட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் செல்லும்போது அர்ப்பணிப்போட ஒரு அக்கறையோடு இருந்தாங்க. ஏன் அந்த அக்கறையை வந்து ஜெயலலிதா மரணத்தில் இப்போ இருக்கிற கட்சிக்காரங்களோ கூட இருக்கவங்களோ காட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்படுது. அவங்க தான் சொல்லணும். ஆனால்
மருத்துவமனைக்கு கொண்டு வந்தது இன்றைக்கி இதுவரையிலும் டாக்டர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா அவங்க மருத்துவமனைக்கு வரும்போது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் வந்திருக்காங்க. ட்ராவல்லாம் தாங்கியிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. அப்போலோ தரப்புலேருந்து சொன்னது என்னன்னா 2014 ஜெயிச்ச உடனே நீங்கள் உடனே ஓய்வெடுங்க, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பதவியேற்பையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியுமே, அந்த மாதிரி நிற்க கூட முடியலையே. இப்போ அத்தனை மந்திரிகளையும் உட்கார வச்சு ஒன்றால் பதவி பிரமாணம் பண்ணாங்க. ஏன்னா இவங்களால் நிற்க முடியல, படிக்க முடியல, உட்காந்தே பதவி அப்போவே தெரிஞ்சு போச்சு இல்லை நிற்க கூட முடியலன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து முதலீட்டாளர் மாநாடு நந்தனத்தில் நடந்தது. அப்போ பார்த்தாங்க அந்த அம்மா ஒரு 10 அடி நடக்கிறதுக்குள்ளார அவங்க பட்ட அவஸ்தையும் அவங்க பட்ட வேதனையும் பார்த்துட்டு வந்து அங்கே இருந்த என்னுடைய உறவுக்காரர்கள் சில பேர் இருந்தாங்க, அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ இருக்கிறத பார்த்தா ஒரு 2-3 நாள் கூட தாங்க மாட்டாங்க போட்டிருக்கு, அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது அப்போவே. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பயணம், விமான பயணத்தை அவங்க தாங்கியிருப்பாங்களா, முடிஞ்சிருக்குமாங்கிறதால கேள்வி. ஓபிஎஸ் தான் வந்து இந்த முறையாக அந்த குற்றச்சாட்டு வச்சார். அரசியல் காரணங்களுக்காக வச்சுட்டாரு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் சுயமாக செயல்பட்டாராங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி. அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவினுடைய மருத்துவமனைக்கு வந்த பிறகு பல்வேறு விஷயங்களில் ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே உட்கார வச்சிருந்தது. அவங்க எதுக்கு அங்கே உட்கார வச்சாங்க? ஒரு எந்த மாநில முதல்வருக்கா அது மாதிரி உடம்பு சரியில்லைன்னா ஒன்றிய அரசினுடைய ஆட்கள் வந்து உட்காந்துருந்தாங்களா? இவங்க என்னத்துக்கு எய்ம்ஸில் இருந்த ஆட்களை கொண்டு வந்தாங்க? என்ன காரணம்? வேறு எந்த முதலமைச்சருக்கு இது நடக்கல, இந்த மாளுக்கு மாத்திரம்தான் நடந்தது. அது என்ன காரணம்? கவர்னர் வந்து பார்த்துட்டு பத்திரிகையாளரை சந்திக்காமல் போனார். ஏன் போனார்? கேட்டால் சசிகலா என்னை தடுத்தாருன்னு சொன்னாங்க. சசிகலாவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குதாங்கிற கேள்விக்கு இன்றைக்கி வந்து யாரும் பதில் சொல்லலை. ஒரு கவர்னரையே உள்ளே வராதுன்னு சொல்கிற அளவுக்கு சசிகலா சக்தி வாய்ந்த மனுஷியாக இருந்தாக்கா அந்த மாளுக்கு ஏன் பதவி பிரமாணம் பண்ணாமல் அதே கவர்னர் ஏன் போனார்? கூப்பிடக்கூட விட்டார். அந்த கவர்னரே நிறுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு கவர்னருக்கு எப்படி தைரியம் வந்தது? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது இல்லை. இந்த மரணத்தோடு ஒட்டி இந்த கேள்விகளுக்கெல்லாம் வித்யாசாகர் பதில் சொல்லணும். ஏன்னா அந்த காலகட்டத்திலே நிறையா மத்திய அரசு ஏங்க இவ்வளோ இது ஆர்வம் காட்டுச்சு இந்த விஷயத்தில்? இந்தியாவில் 20-25 சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. யார் படுத்தாலும் இப்படி தான் உட்காந்தாங்களா? இல்லை அண்ணா படுத்தார், எம்ஜிஆர் படுத்தார், இவங்க தான் வந்து உட்காந்தாங்களா? எம்ஜிஆர் படுத்த போது கூட ராஜீவ்காந்தி அமெரிக்கா கொண்டு போங்க அப்படின்னு சொன்னது ராஜீவ்காந்தியினுடைய ஆலோசனை. அதை கேட்டுக்கிட்டு உடனே கிளம்புனாங்க. அப்போல்லோ மருத்துவமனை வந்து எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அப்போ அமெரிக்காவை கொண்டு போயிடுங்கன்னு சொன்னது ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்திரா காந்தி அவங்க சொல்லி தான் இவர் அமெரிக்காவுக்கு அமிச்சாங்க. அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது தான் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டு ராஜீவ்காந்தி வந்துட்டார். இதெல்லாம் வந்து அதை தான் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, 3வது தடவை எலெக்ஷனில் ஜெயித்த போது இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், இவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ன கொள்கையை பார்த்தா ஓட்டு போட்டோம், நோவையும் சாவையும் பார்த்தானே ஓட்டு போட்டோங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருந்தது. அதுதான் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை. இதெல்லாம் ஜெயலலிதாவை ஏன் கூட்டிக்கிட்டு போகலைங்கிறதுக்கான மருத்துவ காரணங்கள் நிறையா இருக்கலாம். அது மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் இருந்தபோது அப்பல்லோ மருத்துவமனை மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மிக பிரமாதமான மருத்துவமனைகள், இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கர்கள் வந்து இங்கே வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மருத்துவமனைகள் இப்போ உயர்ந்திருக்குது. மருத்துவத்துக்கே, அலோபதி மருத்துவத்துக்கே ஒரு புனித ஸ்தலம், முக்கிய ஸ்தலம், மெக்கா ஆஃப் மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிற பேரை சென்னை தான் வாங்கியிருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனால் சிரிப்பாங்க. அது நம்ம மருத்துவர்கள் மேலே இருக்கிற இது அதுக்கான காரணங்கள் அவங்க அந்த விசாரணையில் வரும், கண்டிப்பாக வரும். அதே போல் இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தர்ம யுத்த காலகட்டத்திலேருந்து நான் துணை முதல்வர் ஆன வரைக்கும் நான் பேசினது எல்லாமே சரிதான், இந்த மரணம் தொடர்பாக நான் பேசினது எல்லாமே சரிதான்னு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் முதல் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இதில் அவர் சொல்லியிருந்தார். அப்போ அது உண்மைன்னு எடுத்துக்கலாமா? நியாயமாக பார்த்தா ஒரு முதல்வர் வந்து மருத்துவமனையில் படுத்திருக்கும்போது அதற்கான மருத்துவ அறிக்கைகளை அப்போது இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் தான் கொடுக்கணும். அண்ணாவுக்கும் அப்படி தான் இருந்தது, ஒரு எம்ஜிஆருக்கும் ஹண்டே தான் ரெகுலராக வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். அண்ணாவுக்கு வந்து படுத்திருந்த ஜிஹெச்சில் படுத்திருந்த காலம் ரொம்ப குறைச்சல். உடனடியாக அது வந்து எல்லாமே தகவல் வந்துக்கிட்டே இருந்துருச்சு, தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மந்திரி சபையில் இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்துட்டாங்க. டெய்லி அவருக்கு என்ன ஆகுதுங்கிறது பத்திரிக்கையில் வந்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி ஆனால் இவருக்கு யாரோ ஒரு மருத்துவமனை டாக்டர் ஒருத்தர் வந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார்.
இறந்தது கூட மருத்துவமனை டாக்டர் தான் அறிக்கை கொடுத்தார், விஜயபாஸ்கர் சொல்லலை. அப்படி தான் இருந்தது. காலையிலே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் ஒரு சேனல் வந்து துக்கமெல்லாம் அனுஷ்டிச்சிடுச்சு. அப்புறம் வந்து அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க, இல்லை அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, அன்றைக்கி ராத்திரியே அந்த மாதிரி இறந்து போச்சு. அதே காலையில் ஒரு தகவல் வந்து இதெல்லாம் நிறையா இருக்குது. அது ஓபிஎஸ் கேட்டதில் தப்பு இல்லை, மரணத்தில் மர்மம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து என்னன்னாக்கா தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டியவர்களே இந்த அமைச்சர்கள் தான். ஏன்னா அப்புறம் ஒரு அம்மா யாரோ வந்து அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, ஃபுட்பால் ஆடினாங்கலாம் சொல்லிச்சு. அந்த மாதிரியும் கேட்கணும், எதை பார்த்து சொன்னேன், என்ன பார்த்துட்டு, இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் அவங்களே சிஆர் சரஸ்வதி அப்பயே சொல்லியிருந்தாங்க. அப்பயே வந்து நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, எதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட ஓபிஎஸ் தான் பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அது அவங்ககிட்ட தான் கேட்குது, இதெல்லாம் விசாரிக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆருடைய மரணத்தையும் விசாரிக்கணும், ஜெயலலிதா மரணத்தையும் விசாரிக்கணும். அதுக்கும் ஒரு கமிஷன் போடும். அப்போ தான் தொடர்பு கிடைக்கும். அந்த அதிமுகங்கிறது என்ன மாதிரி நடந்தது, என்ன மாதிரியான மர்மங்கள் அந்த கட்சியில் இருந்தது, வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இருந்ததுன்னா அது அதிமுக தான். அதனுடைய தலைவர்கள் சொல்லப்பட்டவர்களுடைய எல்லா விஷயமுமே கேள்விக்குரியதாக தான் இருந்தது. அதை வந்து விசாரணை கமிஷன் வச்சு தான் கேட்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான கேள்வி எனக்கு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எல்லோருக்குமே இந்த சந்தேகம், சிசிடிவி ஏன் அகற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் அகற்ற சொன்னது? அதான் அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரியாது, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லலை. ஆக ஸ்டேட் கவர்மெண்ட் யார் சம்மந்தப்பட்டவங்க யாருமே சொல்லலை. இல்லை, அவர் சொல்லலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தானே ரெண்டாவது அமைச்சர், அவர் தானே உத்தரவு போடணும். சீஃப் மினிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னா இவர் தானே பதவியில் உட்காரணும். உட்காரலையே இல்லை, அவர் அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயபாஸ்கர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். விஜயபாஸ்கர் வந்து இவர் கீழே இருக்கவருங்க. சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிறவர் வந்து நிதியமைச்சர் தான். அவர் தான் வந்து சொல்லியிருக்கணும், அவர் தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கணும். நாங்கள் இவர் வந்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லி இவர் தாங்க அந்த அனுமதி கொடுக்கணும். சீஃப் மினிஸ்டருக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிறவர் இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் விஜயபாஸ்கர் பேசியிருக்கணும். இவர் ஏன் பேசலை? இவர் பதவியில் தானே இருந்தார். ஜெயலலிதா இறந்த பிறகு தானே பழனிசாமி வர்றாரு. அதுவரை இவர் தானே பதவியில் இருந்தார். சசிகலாவும் இல்லையே, யாரும் இல்லையே. சசிகலா வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்கிறவங்க ஒரு கேர்டேக்கருங்கிற முறையில் தான் அந்த அம்மா இருந்தாங்களே ஒழிய அஃபிஷியலாக அந்த அம்மா ஒன்றும் இல்லையே. அஃபிஷியலாக இருந்தது இவர் தானே சொல்லியிருக்கணும். இதுக்கு மேலே பேசினாக்கா வந்து அதெல்லாம் ஆறுமுகசாமி கமிஷன் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும். அதே போல் இன்றைக்கு காலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்னாடியே சசிகலா அவர்களோட உறவினர் இளவரசி அவர்களும் அவருடைய மகன் விவேக் அவர்களும் வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இளவரசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவமனையில் நான் 75 நாட்கள் நான் போய் பார்த்தேன், கண்ணாடி வழியாக ஓரிரு முறை வந்து ஜெயலலிதா அவர்கள் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகலா அவர்கள் தான் கூடயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரூமுக்குள்ளார இருந்தாங்களாமா? அது எப்படி இன்டென்சிவ் கேரில் ஒரு ஆளை உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க, பக்கத்தில் ரூம் கொடுத்துருவாங்க, பக்கத்தில் இருந்திருப்பாங்க, யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. இல்லை, நேரடியாக பார்க்கலன்னு சொல்கிறாங்க. சசிகலா அவர்கள் உள்ளே இருந்தவங்கலாம் வந்து டாக்டர்ஸும் நர்சஸும் தாங்க இருக்க முடியும் இன்டென்சிவ் கேரில். மற்றவங்கெல்லாம் உறவினர்கள்லாம் யாரும் உள்ளே போக முடியாது. வேண்டாம், ஒரு தடவை உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய யாரும் உள்ளே உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு வைத்தியமெல்லாம் பண்ண முடியாது. அது யாருக்காக இருந்தாலும் அதே தான். வெளியில் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, அந்த ரூமில் இருக்கலாம். எல்லாத்துக்குமே அப்படி தான். அப்போலோவிலே அது மாதிரி தான். நீங்கள் பைபாஸ் சர்ஜரி இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு கிரிட்டிக்கல் கேஸ்லாம் இருக்கவங்களுக்கு கீழே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே மைக்கில் வரும், இந்த பேஷண்ட்டு இதாக இருக்காங்க, கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னு. அப்போ தான் போக முடியும். பக்கத்துலேயே இப்போ யாரும் போய் இருக்க முடியாது. நாங்கள்லாம் டாக்டர்ஸ், எங்களுக்கு தெரியாதா? வேணால் சீரியல் மேலே வர இன்டென்சிவ் கேர்லாம் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சீரியலில் காட்டுவாங்க இன்டென்சிவ் கேரில் காக்கா இருக்காமல் ஒரு கொலைகாரம் வந்து போய் கொல்லணும்னு நினச்சாக்கா சீரியல் பார்த்திங்கன்னா அந்த இன்டென்சிவ் கேரில் இருக்க பேஷண்ட்டாக இருந்தால் கொல்றது ஈஸி. அது மாதிரி அதை பார்த்து இவங்க அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே என்னமோ. இன்றைக்கி சீரியல் வர இதெல்லாம் பார்க்கும்போது இன்டென்சிவ் கேர் யூனிட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது நமக்கு. அதை வச்சுட்டு சொல்லக்கூடாது. உள்ளே விட மாட்டாங்க. ஒரு மானிட்டர் இருக்கும், அந்த பேஷண்ட்டுடைய இது பூரா அந்த பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கும். அதில் வந்து பூரா காட்டும், இசிஜி இது அது சகலமும் வந்துக்கிட்டே இருக்கும். அது முன்னாடி ஒரு நர்ஸும் ஒரு அசிஸ்டன்ட் டாக்டரும் உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் அந்த கண்ணாடியோடைய பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வந்தால் கூட உடனே சொல்லிவிடுவாங்க. இதுதான் இன்டென்சிவ் கேரில் இருக்கக்கூடிய வழிமுறைகள். அதை வந்து ஒரு விஐபியெல்லாம் இருக்கும்போது ஒரு சிசிடிவி வச்சு அதை காட்டிக்கிட்டு இருக்கிறது வச்சுக்கிட்டோம். அது எதுக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்காக வச்சுக்குவாங்க. நம்ம மேலே நாளைக்கு இப்போ இந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் கழட்ட சொன்னது யார்? ஒரு மாநில அமைச்சர்கள் சொல்லி கழட்டி இருந்தாங்கன்னா ஒன்று மாநில அமைச்சர் சொல்லியிருக்கணும், ஒன்றிய அரசு தன்னுடைய பிரதிநிதிகள் அங்கே உட்கார வச்சுருந்தது.
எதுக்காக அவங்க உட்கார வச்சுருந்தாங்க? என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? கவர்னர் போனவர் ஏன் சிசிடிவியை கழட்டிங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லை? ஏன் கேட்கல அவர்? இல்லை, ஒன்றிய அரசோட பிரதிநிதிகளாக இருந்தாங்கன்னா அவங்க உள்ள போயிருக்கலாம் இல்லை. ஒருத்தரையே போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பிரதிநிதியாகவே சில பேர் நாங்கள் நியமிச்சிருந்தாங்க. அவங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஏன் விசாரணை நடத்த மாட்டேங்கிறீங்க? கேட்க வேண்டியது தானே. இப்போ இன்னொரு கேள்வி என்ன எழுப்பப்படுதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓபிஎஸ் அவர்களோட தம்பி ராஜா அவர்கள் சசிகலா அவர்களை சந்திச்சாங்க. ஓபிஎஸ் அவர்களும் அதுக்கு முன்னாடி சசிகலா ஆதரவான நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஆறுமுகசாமி ஆணையத்தில் வந்து சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் எதுவும் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு தான் குறுக்கு விசாரணை வர இருக்குது. சசிகலா ஆதரித்து ஓபிஎஸ்னுடைய தம்பி அவருக்கு வேண்டப்பட்ட சையத்கான யாரோ ஒருத்தர் வந்து தீர்மானம் போட்டார். ஓபிஎஸ் கூட தான் உட்காந்துருந்து எல்லாம் கேட்டுவிட்டு வெரி குட்னு சொல்லிவிட்டு சசிகலா மீண்டும் வருவார், அவருக்கு ஆதரவாக சையத்கான் பேசினாருங்கிறதெல்லாம் பேசிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் என்னுடைய தம்பியாக இருந்தாலும் அவரை நீக்குகிறேன்றாரு. அதை அங்கேயே பண்ணியிருக்கலாம், சையத்கானை நீக்கியிருக்கலாம்ல, அதை பண்ணல. இல்லை, ஓபிஎஸ்னுடைய நடவடிக்கைகள் பலது வந்து குழப்பமாக தான் இருக்குது. அவரை யாரோ ஆட்டி வைக்கிறாங்க, அவர் என்ன பண்ணுவார் பாவம். 3 முறை முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டு ஒன்றுமில்லாமல் வெளியே போன ஒரே ஆள். அதுலேயே அவர் சாமர்த்தியம் உங்களுக்கு புரியணும். ஒரே தடவை கொடுத்தாலும் 4 வருஷம் விடாமல் உட்காந்துருந்த பழனிசாமியுடைய சாமர்த்தியம் இவருக்கு இல்லையே. அந்த திறமை அவருக்கு இருக்குதில்ல. பழனிசாமி வேறு மற்ற எல்லாத்திலையுமே கோட்டை விடாமல் ஜெயலலிதா அவர்கள் பிடிச்சிக்கிறதுல பழனிசாமி அடிச்சுக்கிறது பூலோகத்திலே ஆள் கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னீங்க, அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது தானே பழனிசாமி அவர்களெல்லாம் படுத்திருக்காங்க. அந்த டைமில் வந்து இன்டர்வியூ ஜெயிப்பு இதாக அவர் இருக்கணும்னு சொல்லி அவங்க இந்த அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க முடியலையே அவரால். சசிகலா தான் அவன் ஆல் பவர்ஃபுல்னும் போது சசிகலா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னை வந்து ஆல் பவர்ஃபுல்லாக போட்டு வச்சுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கலாம்ல. அது அந்த சாமர்த்தியம் இல்லையே. அதே அந்த சமயத்தில் ஜெயலலிதா அந்த அம்மா இறந்த உடனே தனக்கு பதவி இல்லைன்னு பழனிசாமி கொண்டு வந்து அந்த அம்மா உட்கார வச்சதுன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு அந்த சாமர்த்தியம் பத்தலையே. தான் இல்லை உட்காந்துருந்துருக்கணும். அதுக்கு பதிலாக இவரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா நல்ல அடிமை பழனிசாமி. நம்ம பன்னீர்செல்வம் ஒரு வேளை சுயமாக செக் போயிடுவாருங்கிற பயத்தில் தான் பழனிசாமி கூப்பிட்டு வந்தாங்க. பழனிசாமி ப்ரூவ்டு கிடைச்சா இந்த சான்ஸ் கிடைச்சா விடவே மாட்டேங்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணார். யார் காலில் விழுணும் அவங்க காலில் விழுந்து எப்படியெல்லாம் பதவி அது வந்து ஒரு புத்தகமாகவே போடலாம். ஒரு பிஹெச்டி, அதெல்லாம் பிஹெச்டி வாங்கினவர் அவர். பழனிசாமி அடிச்சுக்கிறதுக்கு பூலோகத்திலே அது கிடையாது. இறுதியாக ஒரு கேள்வி. ஏற்கனவே சசிகலா அவர்கள் அவரோட தரப்புவாதத்தை வந்து எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இன்று ஆஜராயிருக்கார். நாளைக்கு மீண்டும் குறுக்கு விசாரணை இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு வந்து சசிகலா அவர்கள் நேரடியாக ஆஜரானாதான் அவங்க பேசினா தான் வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க மேலேயும் தானே குற்றச்சாட்டு இருக்குது. அந்த வித்யாசாகர் கவர்னரை கூப்பிட்டுங்கணுங்க. அது போக அந்த ஒன்றிய அமைச்சருடைய அந்த பிரதிநிதிகள்லாம் இருக்காங்களா, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணுங்க. அதான் அப்போ தானே முடிவு வரும். எழுத்து மூலமாக வாங்கக்கூடாது, பப்ளிக்காக ஓப்பனாக திறந்த வெளியே விசாரணை வைக்கணும். அது வாய்ப்பு இருக்குதா அவங்க திரும்ப ஆஜராகிறதுக்கு? அது விஷயம் வெளியே வரணும்னு நினச்சாக்கா வாய்ப்பு இருக்குது, மூடி மறைக்கணும்னு நினச்சாக்கா வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். இந்த தீர்ப்பை பொறுத்தவரைலாம் ஆறுமுகசாமியினுடைய ஆரம்பம் ஒரு மாதிரி அவங்க ஏன் போட்டாங்கன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி தீர்ப்பை கொண்டு வந்து சமாளிச்சுக்கலாங்கிறதுக்காக தான் ஆறுமுகசாமி கமிஷனை போட்டாங்க. அதுக்கு ஆட்சி மாறி போச்சு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தாங்க ஆறுமுகசாமி ஆணையம் மேலே நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2 அரசாங்கம் இருக்குது. ஒன்றிய அரசு எந்த பார்வை பார்க்குதுன்னு பார்க்கணும், தமிழ்நாடு அரசு என்ன பார்வை பார்க்குதுங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்து தான் ஆறுமுகசாமி கமிஷனுடைய தீர்ப்பு அமையும். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல உங்களோட கருத்துக்களை எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டது.